ஒரு சாந்தமான இரவில் விநாயக பெருமான் ஒரு பெரும் விருந்துண்டு தன் வாகனமான மூஞ்சூறு மீது மெதுவாக வனம் கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மூஞ்சூறு இடற கணபதி பெருமான் தரையில் சாய்ந்தார். அப்போது வானத்தில் முழு பொலிவுடன் இருந்த சந்திரன் விநாயகரின் நிலையைக் கண்டு ஏளனமாக சிரித்து, பெரிய தொப்பையரே, விழுந்துவிட்டீரா என்று கேலி பேசினான். அவன் கர்வம் தலைக்கேற சிரித்ததைக் கண்ட கணபதி பெருமான் கோபம் கொண்டார். தன் வலது கரத்தை உயர்த்தி சந்திரனை நோக்கி ஒரு சாபமிட்டார். நீ என்னை ஏளனம் செய்ததால் உன் ஒளி நிரந்தரமாக குறையும். இனி ஒவ்வொரு நாளும் உன் பொலிவு தேய்ந்து பிறகு முழுமையாக மறைந்து மீண்டும் வளரட்டும் என்றார். தன் ஒளி மங்கியதைக் கண்டு சந்திரன் தன் தவற்றை உணர்ந்து, பெருமானே, என்னை மன்னியுங்கள், என் கர்வத்தால் செய்த பிழையை பொறுத்தருளுங்கள் என்று கதறினான். சந்திரனின் வருத்தத்தைக் கண்ட விநாயகரின் கோபம் தணிந்தது. சாபத்தை முழுதும் நீக்க இயலாது, ஆயினும் உன் வருத்தத்தைக் கண்டு இறங்குகிறேன். அத்தினே, நீ 15 நாட்கள் தேய்ந்து பின் 15 நாட்கள் வளர்வாய். உன் கர்வம் அழியவும் உன் பணிவு நிலைக்கவும் இந்த சுழற்சி ஒரு நித்திய பாடமாக இருக்கட்டும் என்று அவர் சொன்னார்.